முத்து ரொம்ப கோவமாக வீட்டுக்கு போகிறாங்க. போனது மட்டும் இல்லாமல் மனோஜை கூப்பிட்டு, டே எங்கடா எங்களுக்கு கொடுக்க வேண்டிய 27 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் அந்த ஜீவா எடுத்துகிட்டு போயிட்டால, அது அப்புறம் திடீர்னு நான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உண்மையாலுமே அந்த பொண்ணு எடுத்துகிட்டு போயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாண்டா, இதில் என்னடா உனக்கு சந்தேகம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு, ஏன்டா என்னடா ஆச்சு முத்து, ஏன் உனக்கு என்ன பிரச்சனை, திடீர்னு ஏன் வந்து இந்த 27 லட்ச ரூபாய் பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது ரோகிணி சொல்கிறாங்க, அவர் இப்போ புதுசாக கேட்குறாங்க அங்கிள், எப்போவுமே கேட்குறது தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ விஜய் சொல்கிறாங்க, ஏன்டா நீ அமைதியாகவே இருக்கவே மாட்டேயா, அவங்க இப்போ தான் வந்து வீடு வாங்கலாம்னு சொல்லி ஏதோ வந்து ட்ரை பண்ணி லோன்லாம் அப்ளை பண்ணி வாங்கிட்டு படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ உனக்கு அது கண்ணை குத்துதா, அதனால தான் வந்து இப்போ இந்த பணத்தை வந்து நீ கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் நான் கேட்குற மாதிரி இருந்தால் நானும் ரவி எப்போவே கேட்டிருப்போம், வீடெல்லாம் நீ அப்புறம் வாங்கிக்கடா, ஆனால் முதல்ல எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை எடுத்து வீடான்னு சொல்லி நாங்கள் கேட்டிருப்போம், அதெல்லாம் நான் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னப்பா அம்மா தான் அப்படி என்னை புரிஞ்சுக்காமல் பேசுகிறாங்கன்னா நீயுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஜீவா மேடம் கொஞ்சம் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஜீவா வீட்டுக்குள்ளே கரெக்டாக வராங்க. வரதை பார்த்துட்டு அண்ணாமலை கேட்குறாங்க, யாரா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா இது வேறு யாரும் கிடையாது, இந்த மனோஜ் இருக்கான்ல, மனோஜ் கொண்டு போய் 27 லட்சம் கொடுத்தாலும் அந்த பொண்ணு தான்ப்பா இந்த பொண்ணு, இவன் தான் லவ் பண்ண பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மனோஜ் ரோகிணியும் இந்த ஜீவாவை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. நீங்கள் எப்படி இங்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லாத்தையும் நான் சொல்கிறேன், என்ன பார்லரம்மா நீங்கள் சரியான கில்லாடியாக இருப்பீங்க போல இருக்குது, அவன் தான் ஏதோ பணத்தை பார்த்தா எடுத்துகிட்டு ஓடுவான்னு பார்த்தா அவனை விட நீங்கள் பெரிய ஃப்ராடாக இருப்பீங்க போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க முத்து, வார்த்தையை அளந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வார்த்தையை அளந்து பேசுறது இருக்கட்டும், விஜயாட்ட சொல்கிறாங்க, இதான் உங்கள் 27 லட்ச ரூபாய் அவன் தூக்கிட்டு கொண்டு போய் கொடுத்தான்ல, அந்த பொண்ணு வட்டி முதலமாக 30 லட்ச ரூபாயை திரும்ப கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படா கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை கேட்குறாங்க. அப்பா அதெல்லாம் கொடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுப்பா, அது மட்டும் இல்லாமல் அந்த பணத்தை வச்சு தான் இவங்க ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அந்த பணத்தை கொடுத்துட்டாங்கன்னு கூட இன்ன வரைக்கும் தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் சொன்னால் நீங்களாம் நம்ப மாட்டீங்கன்னு சொல்லி எடுத்தா சாட்சிக்கு அந்த பொண்ணவே கூப்பிட்டு வந்துட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, 27 லட்ச ரூபாய் நான் எடுத்துகிட்டு போனது உண்மைதான், இந்த வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேர்த்தையும் ஏமாற்றி அந்த 27 லட்ச ரூபாயை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தவர் நாளைக்கு என்ன ஏமாற்றிட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து இவரை கல்யாணம் பண்ணிக்காமல் நான் போயிட்டேன், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஆனால் லாஸ்ட் டைம் நான் வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக வந்து நான் இந்தியா வந்திருந்தப்போ இவரை 2 பேர்த்தையும் நான் பார்த்தேன், எதேச்சியும் மீட் பண்ணப்போ இந்த பொண்ணு மிரட்டி எங்கிட்ட போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு பணத்தை திருப்பி கொடுத்ததா எழுதி கொடுத்தாச்சு. அது மட்டும் இல்லை முத்து, நீங்கள் அன்றைக்கி ஒரு சாட்சி கையெழுத்து போடணும்னு சொல்லிட்டு நான் போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் வந்திருந்தப்போ ஒரு கேட்டேன்ல, அது இதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கே தெரிஞ்சுதான் நான் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிறேனா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியாமல் தாங்க கையெழுத்து போட்டு கொடுத்துருந்தீங்க, அன்றைக்கே தெரிஞ்சிருந்தா இந்த பணத்தை உங்கூட்டியே நான் கொடுத்துருந்துருப்பேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன மட்டும் ஏமாத்தல, இந்த குடும்பத்தையே ஏமாற்றிட்டு தான் இருக்கா அந்த மனோஜ். இந்த மனோஜ் மட்டும் சாதாரண ஆளே கிடையாது, அதை விட கூட வந்து சேர்ந்துருக்கு பாரு இந்த பொண்ணு அதை விட ஒரு பெரிய கேடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 27 லட்ச ரூபாய்க்கு பதிலாக 30 லட்ச ரூபாய் நான் கொடுத்துட்டேன், இனிமேல் வந்து அந்த பணத்தை எடுத்துகிட்டு போன பொண்ணு இன்னும் கொடுக்கலன்னு சொல்லி என் மேலே யாருமே தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு என்னடா மனோஜ் இது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ரவியும் சொல்கிறாங்க, ஏன்டா டேய் எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை எடுத்துகிட்டு நீ பிஸ்னஸ் பண்ணி அது மூலமாக வர பணத்தை வச்சு நீ பெரிய காரு வாங்குற, வீடு வாங்குற, எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்க, நானும் முத்துவும் இன்னும் கஷ்டப்பட்டு தாண்டா இருக்கோம், ஓனா ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு நினச்சி அது கூட பணம் இல்லாமல் நான் கஷ்டப்பட்டு இருக்கேன். அதே போல் முத்துவும் ட்ராவல்ஸ் எல்லாம் வச்சு வண்டியெல்லாம் வச்சு ஓட்டணும்னு நினச்சிட்டு இருக்கான், ஆனால் அவன் லோனுக்கு தான் இப்போ வந்து காரை வாங்கி ஓட்டிகிட்டு இருக்கிறான். ஏன்டா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தாண்டா இருக்க, எப்படா உன்னால் மட்டும் இப்படியே எல்லாத்தையும் ஏமாற்றி அந்த பணத்தை நீ மட்டும் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ரோகிணி, இங்கே பாருங்க ரவி, உங்களெல்லாம் ஏமாற்றிட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போகணும்லாம் நாங்கள் நினைக்கல, சம்பாரிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துடலாம் தான் நினச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, நீ அப்படியே இருக்கட்டும், நீங்கள் கொடுக்குற பணம் எப்படி ஒரு 5 வருஷம் ஆகுமா, மாதம் 50,000 ரூபாய் கொடுத்து நீங்கள் கழிக்கிறதுக்கு, அதுக்குள்ளே உங்களுக்கு 1008 கமிட்மெண்ட் வரும், இப்போ வேறு வீடு வாங்கிட்டீங்க, நீங்கள் ப்ராப்பராக கொடுத்தா தான் உண்டு, 5 வருஷம் கழிச்சு நாங்கள் அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஆரம்பிச்சு எப்போ நாங்கள் முன்னேறது, நீங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய சேரை நீங்கள் கொடுத்துட்டு போக வேண்டியதானே, எதுக்கு இப்படி ஏமாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜய் கேட்குறாங்க, எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க, உங்கள் அப்பா வந்து ஏதோ வெளிநாட்டிலேருந்து பணம் அனுப்பிச்சாரு, அந்த பணத்தில் தான் பிஸ்னஸ் தொடங்கினாங்கன்னு சொன்னீங்க, அப்போ இதெல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ எதுவுமே பேசாமல் நிற்கிறாங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, அங்கே பாருங்க மலேசியாவில் எங்கள் அப்பா இருந்ததுங்களா, யாராவது பார்த்தீங்களா, இல்லை இது வரைக்கும் ஃபோனில் பேசியிருக்கீங்களா, இது ஏதோ துபாக்கூர், இதை இந்த சென்னைக்குள்ளே தான் எங்கேயோ சுற்றிட்டு இருந்திருக்கோம், இது மனோஜை பிடிச்சிட்டு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி கல்யாணம் பண்ணி இருந்திருக்குமா இருக்கும், எங்கே நீங்கள் வந்து ஒத்துக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு வெளிநாட்டிலேருந்து அவங்க அப்பா இருக்கிறாரு, அவர் பணக்காரராக இருக்காரு அப்படின்னு சொன்னா தான் நீங்கள் நம்புவீங்கன்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருக்காங்க, உங்கள்கிட்ட என்ன சொன்னால் நீங்கள் வந்து ஓகே சொல்வீங்கன்னு தெரிஞ்சுதாமா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஜயாட்ட சொல்கிறாங்க. என்ன ரோகிணி இதெல்லாம் உண்மையா, எனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது, எனக்கு இப்போவே உங்கள் அப்பாட்ட நான் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டி அவர் ஜெயிலில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெயிலில் இருந்தால் இருக்கட்டும், உங்கள் வீட்டு அட்ரஸ் தெரியும்ல, உங்கள் வீட்டு ஃபோன் நம்பர் தெரியும்ல, ஃபோன் பண்ணுங்க முதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க, ஆண்டி நீங்கள் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம், அட்ரஸ் மட்டும் கொடுக்க சொல்லுங்கள், வீடு அங்கே யார் இருக்காங்க என்ன இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் விசாரிச்சு என் ஃப்ரெண்டெல்லாம் அங்கே நிறைய பேர் இருக்காங்க, நான் பார்த்து சொல்கிறேன். அன்றைக்கே ஏற்கனவே ஒரு தடவை நான் அட்ரஸ் கேட்டேன், அப்போ கூட ரோகிணி எதுவுமே சொல்லாமல் தான் மறைச்சாங்க, முத்து சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப எனக்குமே சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆளுக்கு என் மேலே சந்தேகப்பட்டுக்கிறீங்க, உண்மையாலுமே எங்கள் அப்பா அங்கே இருக்கிறதா, அதுக்காக வந்து அட்ரஸ் எல்லாம் கொடுத்து உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும் எந்த ஒரு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, இங்கே பாருங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க, இங்கே பாரு ரோகிணி, உங்கள் மாமாவை நான்
நான் கேட்குறேன், அட்ரஸ் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு நிற்கிறாங்க. அப்போ விஜயாவும் சொல்கிறாங்க, உன்னை நம்பினது வரைக்கும் போதுமா, அட்ரஸ் மட்டும் தானே கொடுக்க சொல்கிறா, வேறு ஏதாவது கொடுக்க சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க ஆண்டி, அவங்க வீடு மாற்றிட்டாங்க, அதுக்கப்புறம் எனக்கு அட்ரஸே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டு முத்து சொல்கிறாங்க, இதெல்லாம் நம்புற மாதிரி தெரியலப்பா, அவங்க சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு தானே, வித்யாவை கால் பண்ணி அவங்க கிட்ட கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வித்யா கிட்ட கேட்க சொல்கிறாங்க.